ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் பிரேம்குமார் பம்மல் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தார். திறந்தவெளி வேனில் பிரச்சாரத்திற்கு வந்த அவரை வரவேற்பதற்காக அதிமுக தொண்டர்கள் வான வேடிக்கைகளை தெறிக்க விட்டனர். துரதிருஷ்டவசமாக வான வேடிக்கைகள் வானை நோக்கி செல்வதற்கு பதிலாக வேட்பாளரின் வேனை நோக்கி சென்றதால் அனைவரும் பதறியடித்து ஓடினர். வேட்பாளரின் முகத்தை பட்டாசு பதம் பார்த்து விடுமோ என அஞ்சிய ரத்தங்கள் கையிலிருந்த சால்வையால் பிரேம்குமாரின் முகத்துக்கு திரை போட்டது, காண்போரை சிரிக்க வைத்தது. நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளர் எல் முருகன் குன்னூரில் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். காரைக்குறை கிராமத்தில் படுகர் இன மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்த அவர் அங்குள்ள ஆலயம் ஒன்றில் படுகர் இனத்தின் பாரம்பரிய ஆடை அணிந்து அவர்களுடன் பாரம்பரிய நடனமாடினார். கையில் தாமரையுடன் எல் முருகன் நடனமாடியதை அங்கிருந்தவர்கள் ரசித்தனர். சிவகங்கை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் சேவியர் தாஸ் காரைக்குடி தொகுதிக்குட்பட்ட அரியக்குடியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அங்கிருந்த டீ கடை ஒன்றுக்கு சென்று விசிட் அடித்த வேட்பாளர் சடாரென கையில் டீத்தூள் வடிகட்டியை எடுத்து டீ போட முயன்றார். ஆனால் அருகிலிருந்த கடைக்காரரோ டீ அப்படி போடக்கூடாது என சைகையிலேயே விளக்கினார். அரைக்குறையாக போடப்பட்ட டீயை யார் குடிப்பது என அவருக்கு கொடுங்க இவருக்கு கொடுங்க என ஒரே சிரிப்பலை ஏற்பட்டது. தென் சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தனை ஆதரித்து எம்ஜிஆர் நகர் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா சாலையோர கடையில் போண்டா சுட்டு கொடுத்து வாக்கு சேகரித்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.